ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய காருண்யம் பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியதப்பா. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று நாங்கள் படிக்கிறபடி 5 மாதங்கள் உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி எங்களை நினைத்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு சுகம் தந்து எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற அன்பை நினைக்கின்றோம். நீ தருகின்ற இந்த புதிய மாதத்திற்காக தோத்திரம். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நன்றி பெருக்கோடு உமக்கு ஆராதனை செய்கின்றபடிய பிள்ளைகள் எல்லாரையும் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலேயும் உம்முடைய ஆசீர்வாதமும் நடத்துதலும் உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கும்படி, நிரப்பும்படி, ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீரே ஆராதனை முழுவதையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று கீதங்கள் 1 பாடுவோம். ஆத்மமே உன் ஆண்டவரின் 1வது கீதங்கள் பாடுவோம். Jeeva
நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை வெகு அற்புதமாய் நடத்தி கொண்டே வந்திருக்கின்றார். நாம் இருப்பது நிஜம்தானா என்று எண்ணும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிலைப்படுத்தி இருக்கின்றார். இந்த கொடுமையான காலத்தில் நாமும் நம்முடைய குடும்பமும் சந்தித்த இன்னல்கள், துன்பங்கள் ஏராளம், சொல்லி மாளாது. நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்றால் அது என்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, என்னிடத்தில் இருந்த பண பலத்தினாலே அல்ல, எனக்கு இருக்கின்ற திறமையினாலே அல்ல, நான் பெற்றிருக்கிற சரீர வனப்பினாலே அல்ல. இந்த உலகத்திலே எல்லாம் இருந்தும் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையே. எல்லாம் உடையவர்களும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். ஒன்றுமில்லாதவர்களும் உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். பாரபட்சம் இல்லாமல் இந்த கொடும் நோய் தொற்றானது நம்முடைய கண்ணெதிரிலே அநேகரை நம்மை விட்டு பறித்து கொண்டு போயிருக்கிறது. அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நான் நீதிமானோ, நான் பரிசுத்தவாட்டியோ, நான் உண்மையாக இருக்கிறேனோ, அதனாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மார்தட்டி சொல்லுவதற்கு நம்மிலே எந்த நீதியும் இல்லை. ஒன்று மாத்திரம் நிச்சயம், ஒன்று மாத்திரம் உண்மை. வாரி கொண்டு போகப்படுகிற இந்த கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய சுத்தமான கிருபை அல்லாமல் வேறு ஒன்றுமே கிடையாது. அதை உணர்ந்து, ஆண்டவரே என்னை காப்பாற்றி இம்மட்டும் என்னை கொண்டு வருவதற்கு என்னிடத்தில் என்னத்தை கண்டீரோ தெரியவில்லை, என்றாலும் நீ தந்திருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த ஜீவன், இவை எல்லாவற்றிற்காக நன்றி என்று தேவ சமூகத்திலே சொல்லுவோம். என்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறீரே, நன்றி. என் பிள்ளைகளை காப்பாற்றி இருக்கிறீரே, நன்றி. பலவீனப்பட்ட நாட்கள், மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த காலம், வீடுகளிலே தனிமைப்படுத்தி சிகிச்சை பெற்று வந்த நாட்கள், இவை எல்லாவற்றின் ஊடேயும் மரண இருள் சூழ்ந்திருந்த நேரத்திலேயும் அவைகளின் ஊடே என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் எனக்கு அன்பானவர்களையும் நீ நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு தோத்திரம் என்று சொல்லுவோம். அதை தவிர நாம் ஆண்டவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, செலுத்தக்கூடிய பலி வேறொன்றும் இல்லை. ஆகையினாலே உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து
ஆண்டவருடைய அன்பை நினைப்போம், அவருடைய இரக்கத்தை நினைப்போம், அவருடைய காருண்யத்தை நினைப்போம். அவருக்கு மனதார நன்றி 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 என்று சொல்லி கர்த்தரை மாத்திரம் நாம் கனம் பண்ணுவோம். துன்பங்கள் அலை அலையாய் வந்தன. அவைகள் ஒன்றும் நம்மேல் புரண்டு போகாதபடி காத்த தேவ தயவுக்காக நன்றி என்று நாம் சொல்லுவோம். வனாந்தரமான வாழ்க்கை, ஒன்றுமில்லாத நிலை என்றாலும் ஒரு குறைவும் இல்லாமல் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, நன்றி என்று தேவ சமூகத்திலே சொல்லுவோம். அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்த்தையில் அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் என்னலே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றளவிலேயும் எங்கள் நாவு உம்மை துதித்து பாடும்படி செய்திருக்கிறீர் என்றால், அலையலையாய் துன்பம் வந்த போதும் அலைகளின் ஊடே எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி நீர் எங்களை நடத்தி கொண்டே வந்திருக்கின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவருக்கு மனதார நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலேயும் நேரங்களிலேயும் நீரே எங்களை காப்பாற்றி ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, அருமையான இந்த நேரத்திலும் ஒரு முக்கியமான நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே அதிகமாக காத்திருந்து செபிக்க வேண்டிய ஒரு தருணத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களிலும் அதிகமான மணித்துளிகளை வேத வாசிப்பின் மூலமாக ஜெபத்தின் மூலமாக நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி வருகிறோம். கர்த்தருக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. ஆண்டவர் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் யாவரும் கர்த்தருடைய பாதத்திலே குடும்பமாக முழங்கால் படியிட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தந்திருக்கிற இந்த புதிய மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக எல்லாருக்கும் அமைய வேண்டுமென்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. நாம் பார்க்கிறபடி இந்த முழு உலகமும் ஒரு கொரோனா என்ற தொற்று நோய்க்குள்ளாக அகப்பட்டு பலவிதமான இன்னல்களை சந்தித்து வருகிறது. அநேக குடும்பங்கள் சின்ன பின்னமான ஒரு சூழலை நாம் கண்டிருக்கிறோம். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து ஒருவேளை மன கடினத்தோடும் மனதில் பலவிதமான பாரங்களோடும் எதிர்காலத்தை குறித்தும் கலக்கத்தோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. ஆக எல்லாருடைய சந்தோஷத்திற்காகவும் எல்லாருடைய மகிழ்ச்சிக்காகவும் கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய ஒரு தருணம் இது. ஏனென்றால் ஆண்டவருடைய வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்திற்கு நடுங்குகிறவனுக்காக நான் இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆண்டோடைய வசனத்திற்கு காத்திருக்கிறவர்களை நோக்கி பார்ப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு குடும்பமாக நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, ஜெபத்தின் மூலமாக உமது முகத்தையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய திருச்சபைக்காக, நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒருவேளை நீங்கள் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரிடத்தில் சேரும் பொழுது அவர் சந்தோஷமானவைகளை உங்களுக்கு தருகிறது நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வதாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. இந்த புதிய மாதத்தினுடைய தொடக்க நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு சந்தோஷத்தை தாரும், இழந்து போன மகிழ்ச்சியை தாரும். என்னுடைய உள்ளமெல்லாம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, சொல்ல முடியாத வேதனைகள் எங்களை சூழ்ந்து இருக்கிறது, எங்களுடைய உள்ளம் பலவிதமான பாரங்களால் நிறைந்திருக்கிறது கர்த்தாவே. எதிர்காலத்தை குறித்து கலக்கங்கள் உண்டு, பிள்ளைகளை குறித்து கலக்கங்கள் உண்டு. ஒருவேளை இந்த உலகம் என்னமாய் போய் முடியுமோ, இனி வருகின்ற காலங்கள் அது எப்படிப்பட்டதாக இருக்குமா என்று சொல்ல அநேக கேள்விக்குறிகள் எங்களுக்குள்ளாய் உண்டு. ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். இப்படிப்பட்ட சூழல் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் மாற்றி போட வல்லவர் என்பதை நினைத்தவர்களாக அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். ஒரு நாம் எது நோக்கி இருக்கிற காலங்கள், நாம் கண்களால் பார்க்கின்ற இந்த காலங்கள் நமக்கு கடினமுள்ளதாக தோன்றலாம், வறண்டு போன நிலத்தை போல இருக்கிறதே என்று சொல்லி தோன்றலாம், இது வெட்டாந்தரையாக இருக்கிறதே, இந்த வாழ்வு செழிக்குமோ என்று தோன்றலாம். ஆனால் உங்களையும் என்னையும் அழைக்கின்ற ஆண்டவர், அன்போடு அழைக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறாரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாராக இருந்தாலும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவதாக அவர் சொல்லுகிறாரே. ஆண்டவரே, உமது முகத்தையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே, எங்களுக்கு இரக்கம் செய்யும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்களை சூழ்ந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும், எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும், இந்த உலகத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்கின்ற ஆண்டவர், நம்முடைய ஜெபத்தை கேட்பது மாத்திரமல்ல, நன்மையானவைகளை தருகிறவர், நம்முடைய கண்கள் காண சிறப்பானவைகளை தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே மகனே, மகளே, எதிர்காலத்தை குறித்து கலங்க வேண்டாம், குடும்பத்தினுடைய சூழலை குறித்து நாம் கலங்க வேண்டாம், இல்லாததை குறித்து நாம் கலங்க வேண்டாம், இழந்து போனவைகளை குறித்து, நஷ்டப்பட்டவைகளை குறித்து நாம் கலங்க வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் திரும்ப தருவதாய் சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பலவீனங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், எண்ணி முடியாத துயரங்கள் நமக்குள்ளாய் காணப்படலாம். எல்லாவற்றையும் மறந்தவர்களாக இந்த புதிய மாதத்தினுடைய தொடக்க நாளிலே ஆண்டுடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பு நிறைந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதையும் குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நடக்கின்ற பாதையை காட்டுகிறவர், சிறப்பான ஆலோசனைகளை தருகின்ற கர்த்தரையே நோக்கி நாம் பார்ப்போம். நிச்சயமாக இந்த மாதம் நமக்கு நன்மையான ஒரு மாதமாக, ஆசீர்வாதமான ஒரு மாதமாக, மகிமைகளை மேன்மைகளை காண்கின்ற ஒரு மாதமாக ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இரக்கம் செய்யும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிறார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, கண்ணீர்தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசு பார். வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, வேலை வசதிகள் இல்லையோ,
வீட்டினில் வறுமை தொல்லையோ மாரண பயமும் நெருங்குதோ மரணம் வென்ற இயேசு பார் கல்வாரியின் மேட்டினில் காலங்கும் கர்த்தருண்டல்லோ உன்னை எண்ணி உள்ளம் நொந்து ஆணைக்க இயேசு துடிக்கிறார் காவலை ஏன் காலக்கம் ஏன் கர்த்தர் இயேசு அழைக்கிறார் அன்பின் தெய்வன் இயேசு உன்னை அழைக்கிறார் அன்பின் தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே உம்முடைய இரக்கத்திற்காக உம்முடைய கிருபைக்காக இது வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்காக உம்மை நோக்கி நாங்கள் குடும்பமாக காத்திருக்கிறோம் கர்த்தாவே. நிச்சயமாக ஆவியிலே சிறுமைப்பட்டு ஆண்டவர் நொறுக்கப்பட்டு உடைந்த உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் உமது வசனத்திற்கு நடுங்கி தகப்பனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உமது முகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே நீர் இரக்கம் செய்வீராக. இந்த புதிய மாதத்தில் தகப்பனை அவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் அருளிச்செதற வேண்டும் என்று உமது முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. உள்ளத்தில் அநேக கேள்விகள் உண்டு. இதெல்லாம் ஏன் நடந்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி அநேக கேள்விகள் உண்டு தகப்பனே. எல்லாவற்றையும் மறந்தவர்களாக இந்த புதிய மாதத்தில் நிச்சயமாக என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். இவருடைய இக்கட்டான சூழலிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார். என்னுடைய கண்ணீர்கள் கவலைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு முகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே அவள் கேட்கின்றவர்களை நீர் பரத்தில் இருந்து அருளிச்செதற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, எதிர்நோக்கி இருக்கிற காலங்கள் கடினமுள்ளதாய் தோன்றுமோ, ஒருவேளை இப்படித்தான் இந்த வாழ்க்கை கடந்து போகுமோ என்று சொல்லி காத்திருக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே, இதைவிட மேலான நன்மைகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் நீர் வல்லவராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனை எதிர்நோக்கி இருக்கிற காலம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் மாற்ற வல்லவராயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கஷ்டங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, பலவிதமான கவலைகள் உண்டு, இழந்து போனல் உண்டு, நஷ்டப்பட்டு போன காரியங்கள் உண்டு தகப்பனே. எல்லாவற்றையும் மறந்தவர்களாக இது இந்த மாதம் எனக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உமது பாதத்திலே காத்திரும் ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாத மாதமாக நீ மாற்றி கொடுத்துள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த ஒரு பலவீனங்களும் எந்த ஒரு வாதைகளும் தங்களுடைய கூடாத்துக்குள் வராதபடி ஆண்டவர் தாமே வேலியடைத்து நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆன்லைன் மூலமாக படிக்கிற படிப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற வியாபாரங்கள் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கைகளின் பிரயாசங்கள் வர்த்திக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லா நேரங்களிலும் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி மாத்திரம் எப்போதும் குடிகொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மையே தேடுகிறோம். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கர்த்தா உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மையே பணிந்து கொள்கிறோம் கர்த்தாவே. எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாகவே மாற்றி கொடுத்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கென்று ஏறெடுக்கிறோம் ஐயா. ஒருவரை மகிமைப்படுவீராக. நீரை எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனங்கள் வரை அடங்கியிருக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள்,
அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்து முடிந்தது. மறுபடியும் தேவநாம மகிமைக்காக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 548வது பாடலை பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 548. Amen.
குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் 6வது புதிய மாதத்தினுடைய தொடக்க நாளிலே உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அநாதி சிநேகம் நம்ம எல்லார் மேலும் இருந்தபடியினால் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் இந்த வருஷத்தினுடைய 5 மாதங்களை கடந்து வரவும் 6வது புதிய மாதத்திலே அடியெடுத்து வைக்கவும் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்திருக்கின்றார். ஒருவேளை நாம் இருப்பது கனவா நனவா என்று எண்ணும் அளவிற்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. அநேகர் சொல்லுகிற துயரமான சாட்சிகளை வார்த்தைகளை கேட்கும்போது நாம் இருக்கிறோம் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறபடி நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொன்னாரே, அதுபோலத்தான் நாமும் அவருடைய கிருபையினாலே இருக்கின்றோம். அநேக அன்புக்குரியவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று திரும்பி வருகிறவர்கள் சொல்லுகிறார்கள், நான் படுத்திருந்த படுக்கையிலே எனக்கு முன்பதாக சிகிச்சை பெற்று வந்தவர் மரித்து போனார். நான் படுத்திருந்த படுக்கைக்கு அருகிலேயே இருந்தவர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லும் இந்த வார்த்தைகள் நம்மை ஒரு கணம் நிலைகுலைய செய்கிறது. என்றாலும் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. அவருக்கு மாத்திரம் நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 6வது மாதத்திற்கன்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதமான வார்த்தையானது ஏசாயா தீர்க்க தரிசன நூலிலே 55ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தில் இருக்கிறது. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். யூதா ஜனங்கள் யூதா தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் போகும்போது தங்களுடைய வீடுகள் நிலங்கள் எல்லாவற்றையும் அப்படியே விட்டு போக வேண்டிய நிலை வந்தது. வீடுகள் தூர்ந்து போய்விட்டன. தாங்கள் பயிர் செய்த விளை நிலங்களெல்லாம் பயன்படுத்தப்படாமல் இருந்தபடியினாலே பண்படுத்தப்படாத இந்த நிலத்திலே முட்செடிகள் முளைத்திருக்கிறது, காஞ்சொரிகள் முளைத்திருக்கிறது. ஆக பாபிலோனிலிருந்து திரும்பி வருகின்றார்கள். ஆண்டுடைய வார்த்தையின்படி எப்படி மழை வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி இந்த பூமியை நனைத்து அதிலே முளையை கிளம்ப பண்ணி
அது எப்படி பலன் கொடுத்து அது வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதோ அதே போல சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பதாகவும் சரி, சிறையிருப்பில் இருக்கும்போதும் சரி, ஆண்டவரிடத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக வந்த தேவனுடைய வார்த்தையின்படியே அவர்கள் திரும்ப தங்கள் சொந்த தேசத்திற்கு கொண்டு வரப்படுகிறார்கள். அப்படி கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த மக்கள் வீடுகள் சிதைந்து போய் கிடக்கிறது, பயிர் செய்ய வேண்டிய நிலங்களெல்லாம் பாழாய் கிடக்கிறது. இப்போது இந்த தேசத்தில் என்ன செய்வது? தொடர்பு அற்று போய்விட்டது. நீண்ட நாட்கள் தூரமான தேசத்திலே அடிமைகளாய் வாழ்ந்து விட்டோம். இனி இந்த தேசத்திலே நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று அவர்கள் எல்லாரும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்திருந்த காலத்திலே தான் ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய ஜனங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வார்த்தையாக, நம்பிக்கை ஊட்டும் வார்த்தையாக வருகிறது. இந்த பாழாய் கிடந்த நிலங்களிலே முளைத்து தோன்றி இருக்கிறவைகளெல்லாம் அது முட்செடிகள்தான். இந்த நிலத்திலே தோன்றி இருக்கிறவைகள் முளைத்து படர்ந்து கிடக்கின்றவைகளெல்லாம் காஞ்சொரிகள் தான். ஆனால் இந்த முட்செடிக்கு பதிலாக விளைச்சல் தேவதாரு மரம் எழும்பும். இந்த காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி விளைச்சலாக எழும்பும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகின்றார். சொல்ல வேண்டுமென்றால் தங்கள் கண்களினாலே காணுகிற இந்த தீமை, இந்த ஏமாற்றம் அவருடைய வாழ்க்கையிலே நன்மையாக மாறும் என்பதை ஆண்டவர் இங்கே வார்த்தையின் வழியாய் உத்தரவாதப்படுத்துகிறதை நாம் படிக்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், விதைக்கப்பட்டது ஒருவேளை முட்செடியாக இருக்கலாம், ஆனால் விளைச்சல் தேவனுடைய பிள்ளைகளே அது தேவதாரு விருட்சம் போல இருக்கும். விதைக்கப்பட்டு இருக்கிறது காஞ்சொரியாக இருக்கலாம், ஆனால் விளைச்சல் என்பது மிருது செடியாக இருக்க போகிறது. நம்பிக்கை தளர்ந்து விடாதிருங்கள். நன்மை தீமை நன்மையாக மாறும் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சில வேதாகம உதாரணங்களை இந்த வசனத்தை நாம் விளங்கி கொள்வதற்காக உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆதி ஆகமத்தின் புத்தகத்தை நாம் படிக்கின்ற பொழுது யாக்கோபு தன்னுடைய அன்பான மகனாகி யோசேப்பை அழைத்து ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுடைய சேமத்தை அறிந்து வரும்படி அனுப்பப்படுகின்றார். இப்படி அனுப்பப்பட்ட இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை தேடி சென்றார். தேடி சென்று தேடின இடத்திலே தென்படவில்லை. மீண்டும் அவருடைய பயணம் தொடர்கிறது. ஆக கண்டுபிடித்துவிட்ட இந்த சூழலிலே அவனுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் தூரத்திலே யோசேப்பு வருகிறதை கண்டபோது அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணினார்கள். ஒருவேளை நீண்ட நாட்கள் கழித்து நம்மை பார்க்கும்படி நம்முடைய அன்பு சகோதரன் வருகிறான் என்றால் அவனை வரவேற்று ஆசுவாசப்படுத்தி அவனோடு அன்பாய் பேசி நாங்கள் நன்றாயிருக்கிறோம் என்பதை தந்தையினிடத்திலே போய் சொல்லி என்று அனுப்ப இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன யோசனை பண்ணினார்கள் என்றால் கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். யோசேப்பு வருகின்றான்,
அவனை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். அன்பானவர்களே, யாருக்கு இந்த எண்ணம் வரும்? நமக்கு விரோதமாய் தீங்கு செய்கின்றவர்கள், நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டத்தை இழைத்திருக்கின்றவர்கள், இவர்களை எப்படியாவது பழி வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரும். ஆனால் எந்த தவறும் செய்யாத ஒருவேளை ஒரு அப்பாவியான இந்த மனிதனை பார்த்தவுடனே கொலை செய்ய வேண்டும் என்று சதியோசனை பண்ணினார்கள். அருகிலே வந்தபோது அன்பான வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக யோசேப்பினுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். அவனை தண்ணீர் இல்லாத வெறும் குழியிலே போட்டுவிட்டார்கள். எப்படியும் போகட்டும், நாமே கொன்று இரத்தப்பழியை நம்முடைய தலையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவன் இந்த தண்ணீர் இல்லாத வெறுங்குழியிலே கடந்து எப்படியும் போகட்டும் என்று அவனை நிர்வாணமாக்கி குழியிலே தூக்கி எறிந்து விடுகிறார்கள். திடீரென ஒரு யோசனை வருகிறது. இவனை கொண்டு ஏதாவது லாபம் கிடைக்குமானால் அதை ஏன் நாம் தவற விடுவானேன் என்று 20 வெள்ளிக்காசுகளுக்கு இந்த யோசேப்பை அவர்கள் விற்று போட்டார்கள் இஸ்மவேலரிடத்திலே என்றும் நாம் படிக்கின்றோம். ஒருவேளை அப்படி விற்று போடப்பட்ட யோசேப்பு இங்கே போத்திபாராலே விலைக்கு வாங்கப்பட்ட இந்த காலத்திலேயும் நடந்தது என்ன? போத்திபார் அவனை சிறைச்சாலையிலே போடுகிறான். அப்படியானால் இத்தனை தீமைகளையும் யோசேப்பு இளைஞனாக தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கின்றான். ஒருவேளை திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் நாம் இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி அது முச்செடி போலத்தான் இருக்கிறது. அது ஒருவேளை காஞ்சுரியை போலத்தான் இருக்கிறது. எங்கும் கால் வைக்க முடியவில்லை, எங்கும் வாழ்வதற்கு வழி தெரியவில்லை. இப்படி அடிமேல் அடி, துன்பத்தின் மேல் துன்பம், இவைகள் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருந்த இந்த யோசேப்பை வேதம் சொல்லுகிறது, பார்வோன் அவனை எகிப்து தேசம் முழுவைக்கும் அதிகாரியாக ஆக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இப்பொழுது ஒரு தேசத்திற்கே அதிகாரி, இப்பொழுது எல்லாவற்றையும் ஆளுகிற அதிகாரம் யோசேப்புக்கு வந்துவிட்டது. கடந்து வந்த பாதை என்பது கடினமானது தான். முட்செடிகள் மேலே நடந்தது போலத்தான், காஞ்சொரிகள் மேலே நடந்தது போலத்தான் இருந்தது. ஆனால் இந்த தீமையை ஆண்டவர் யோசேப்பின் வாழ்க்கையிலே நினைத்து பார்க்க முடியாத ஒரு நன்மையாக மாற பண்ணினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. யோசேப்பினுடைய சகோதரர்கள், அவனை துன்பப்படுத்தினவர்கள், அவனுக்கு தீமை செய்தவர்கள், தன்னுடைய தந்தையாகிய யாக்கோபு இறந்து போனதற்கு பின்பு இந்த யோசேப்பு நம்ம என்ன செய்ய போகிறானோ என்று பயந்து நடுங்கி திகைத்து நின்றபோது யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 50ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசேப்பினுடைய சாட்சியின் வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, முள்ளிலே நடக்கிறது போன்ற ஒரு அனுபவம், முட்புதர்களின் மேலே நடக்கிறது போற ஒரு அனுபவம். தீமை எங்கும் தீமை சூழ்ந்திருக்கிறது, படர்ந்திருக்கிறது. இதில் என்ன விளைச்சல் வந்துவிடப் போகிறது? முச்செடிக்கு பதிலால் முச்செடித்தான் முளைக்குமோ, காஞ்சொரிக்கு பதிலாய் காஞ்சொரி தான் விளையுமோ என்று நீங்களும் நானும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முச்செடிக்கு பதிலாக, தீமைக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும், நன்மை ஒன்று வாழ்க்கையிலே முளைக்க போகிறது. காஞ்சொரிக்கு பதிலாக
ஒருவேளை மிருது செடி, மனம் கமழும் இந்த செடி, இந்த நன்மை உன் வாழ்விலே விளைய போகிறது என்பதை ஆண்டவர் இந்த வார்த்தையின் வழியாய் உறுதிப்படுத்துகிறார். இன்னொரு நிகழ்வையும் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். பாபிலோன் மாகாணத்திலே எல்லா காரியங்களையும் விசாரிக்கும்படி வைக்கப்பட்டவர்கள்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். இந்த யூத இளைஞர்கள் அந்நிய தேசத்திலே அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு நம்முடைய சொந்த தேசத்திலே வாய்ப்பில்லை, நம்முடைய ஜனங்களுக்கு வாய்ப்பில்லை. அந்நிய தேசத்தார்கள் நம்முடைய தேசத்திலே ஆளுகை செய்கிறார்களே என்ற பொறாமை எண்ணம் அந்த தேசத்திலே, அதிலேயும் குறிப்பாக அரண்மனையில் இருக்கிறவர்களுக்கு அதிகமாய் இருந்தது. மந்திரி பிரதானிகள் இந்த யூத இளைஞர்கள் பேரிலே பொறாமை கொண்டார்கள். ஒரு நாள் வந்தது, தூரா சமவெளியிலே ஒரு பெரிய பொற்சிலை நிறுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த பொற்சிலைக்கு முன்பதாக எல்லாரும் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஒருவேளை அவர்களுக்கு தெரியும், யூத வாலிபர்கள் எக்காரணத்தையிட்டும் இந்த தெய்வமல்லாதவைகளை பணிந்து கொள்ளப் போகிறதில்லை. பணிந்து கொள்ளாத இந்த நிலையிலே அரசனுடைய கோபத்தை அவர்களுக்கு எதிராய் திருப்பி அவர்களை பழி வாங்கிவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். திட்டமிட்டபடியே எல்லாம் நடக்கிறது. அவர்கள் நினைத்தபடி யூத இளைஞர்கள் பொற்சிலைக்கு முன்பதாக குனிந்து மண்டியிட்டு வணங்கவில்லை. உடனே பிரதானிகள் ராஜாவினிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், எவனாவது இந்த பொற்சிலைக்கு முன்பதாக பணிந்து கொள்ளாத பட்சத்திலே எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் என்று பிரமாணம் செய்யப்படுகிறது. என்றாலும் வணங்காமல் இருந்த இவர்கள் மேலே பொறாமை கொண்டார்கள். கல்தேயருடைய பொறாமையினாலே குற்றம் சாட்டப்பட்ட இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் இந்த எரிந்து கொண்டிருக்கிற சூளையை 7 மடங்கு மிகவும் அதிகமாய் சூடாக்கி அதிலே கொண்டு போய் வெந்து எரிந்து சாம்பலாய் போகும்படி போட்டார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆனால் நடந்த அற்புதம் என்ன? 3 பேராய் இந்த எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். ஆனால் உற்று பார்த்தபோது 4 பேராய் அக்கினி சூளையிலே அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதை அவர்கள் பார்க்கின்றார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி நடுவிலிருந்து வெளியே வருகிறார்கள். எப்படி இந்த தீமை நன்மையாய் மாறியது, இந்த தீமை எப்படி ஒரு பெரிய நன்மையின் சாட்சியாய் மாறினது என்பதை இவருடைய வாழ்க்கை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எந்த மன்னன் இந்த பொற்சிலையை வணங்காத இவர்களை சூளையிலே போட்டு எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்று நினைத்தானோ, அதே நேபுகாத்நேச்சார் இந்த அக்கினி குண்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத் என்பவர்களை இங்கே நிறுத்தி அவன் சொல்லுகின்றான், ஒருவேளை அவன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவனை தவிர இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று ஒருவேளை தன்னுடைய நாட்டினுடைய எல்லா பிரஜைகளுக்கும் இந்த இளைஞர்கள் வழிபடுகிற தெய்வத்தை குறித்து சாட்சி சொல்லும்படியான ஒரு வாய்ப்பு அங்கே வருகிறது. அப்படியானால் இங்கே இந்த இளைஞர்களுக்கு இழைக்கப்பட்ட தீமை என்பது நன்மையாய் முடிகிறது. என்ன நன்மையாய் முடிகிறது? எந்த அரசன் இவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தானோ அதே அரசன் இவர்களுடைய தேவன் தவிர இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இந்த பூமியிலே கிடையாது என்று பறைசாற்றினான்
அந்த தெய்வத்திற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எழும்புகிறவர்களுடைய வீடுகளெல்லாம் எருக்களங்களாக்கப்படும் என்று அங்கே ஆணை பிறப்பித்தான் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த தீமை எப்படி நன்மையாய் முடிந்தது? தானியேலின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனத்தை நாம் படிக்கின்றோம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிற தெய்வம் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே சொல்லுகிறார். முட்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாக என்றென்றைக்கும் உள்ள நித்திய அடையாளமாக இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது போலத்தான் இங்கே இந்த 3 இளைஞர்களுக்கும் இழைக்கப்பட்ட தீமை நன்மையாய் முடிந்தது. அவர்களுடைய தெய்வம் தெய்வம் என்று பறைசாற்றப்பட்டது மாத்திரமல்ல, அவர்கள் 3 பேரும் பாபிலோன் மாகாணத்திலே மீண்டும் அந்த ராஜா அவர்களை உயர்த்தி அவர்களை அழகு பார்த்தான் என்பதை நாம் படிக்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது இங்கேயும் பவுலும் சீலாவையும் பற்றி நாம் படிக்க முடிகிறது. அதிகாரிகள், ரோம அதிகாரிகள் அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொன்னார்கள் என்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். ரோம அதிகாரிகள் அத்தனை கடூரமாய் நடந்து கொள்ளுகிறார்கள். எதற்காக? இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர்கள் பிரசங்கித்தபடியினாலே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்கு சாட்சியாய் வாழ்ந்தபடியினாலே இது போன்ற துன்பம் தீமை அவர்களுக்கு இழைக்கப்படுகிறது. அதிகாரிகள் சேவகர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார்கள், அவருடைய வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அடியுங்கள் என்று கட்டளை கொடுக்கின்றார்கள். நாம் 23ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அந்த கட்டளையின்படியே சேவகர்கள் அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு இங்கே அதிகாரிகள் கட்டளை கொடுக்கின்றார்கள். அன்பானவர்களே, அவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக அடிகள் அடிக்கப்படுகிறார்கள். சிறைச்சாலையிலே அவர்கள் வைத்து பத்திரப்படுத்தப்படுகிறார்கள். நடந்தது என்ன? பவுலும் சீலாவும் இத்தனை அடிகளையும் வாங்கி கொண்டு தங்கள் வஸ்திரங்களெல்லாம் கிழிந்து போன நிலையிலே அவர்கள் எல்லாரும் ஒருவேளை இந்த சிறைச்சாலையிலே கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்ட நிலையிலே, கைகள் விலங்கிடப்பட்டு இருக்கின்ற நிலையிலே, தேவனை இந்த துயரத்தின் மத்தியிலே, தாங்கள் அடைந்த இந்த கொடும் தீமையின் மத்தியிலேயும் அவர்கள் துதித்து பாடினார்கள். சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு பெரிய அதிர்வு முழக்கம் உண்டாகிறது. சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்கி அசைகிறது. கதவுகள் தானாய் திறக்கிறது. ஒருவேளை கட்டுகளெல்லாம் கைகளிலிருந்து கால்களிலிருந்து விலகி போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சிறைச்சாலைக்காரன் பார்க்கின்றான், எல்லாம் திறந்து கிடக்கிறது. கைதிகள் ஓடிவிட்டால் தன்னை ரோம அதிகாரிகள் கொண்டு போடுவார்கள் என்று பயந்து தன் உயிரை தானே மாய்த்து கொள்ள வேண்டிய அந்த நேரத்திலே பவுலும் சீலாவும் கதறுகிறார்கள், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ள வேண்டாம், நீ நினைக்கிறபடி நாங்கள் ஓடி போகவில்லை, இங்கேதான் இருக்கிறோம் என்று சொன்னபோது அவனுடைய உள்ளம் மாற்றமடைகிறது. அப்பொழுது அவன் கேட்கின்றான், ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். அப்பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னபோது வேதம் சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே, நடு ராத்திரியிலே சிறைச்சாலைக்காரனும் அவனுடைய வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்பானவர்களே,
நடு ராத்திரியிலே ஞான ஸ்நானம் பெற்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பம் மக்கள் என்று சொல்ல வேண்டுமென்றால் இங்கே வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்ற சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியானால் ஒரு புறத்திலே தீமை, ஒரு புறத்தில் அடிகள், ஒரு புறத்தில் சிறை காவல். ஆனால் இந்த தீமை நன்மையாக எப்படி மாறினது என்று பார்க்கும்போது ஒரு குடும்பமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அந்த அன்புக்கு அர்ப்பணித்து கொண்டது என்று படிக்கிறோம். மாத்திரமல்ல, நாம் திருமறை படிக்கின்றோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 33ஆம் வசனத்தை நாம் படிக்கின்ற போது இந்த அதிகாரிகளுக்கு என்ன நடந்ததோ நமக்கு தெரியவில்லை. 35ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். ஒருவேளை இந்த ராத்திரியிலே என்ன நடந்தது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பி அவர்களை சிறைச்சாலையிலிருந்து விட்டுவிடும்படி அங்கே ஆணை பிறப்பிக்கின்றார்கள். ஆனால் பவுலும் சீலாவும் சொல்லுகிறார்கள், நாங்கள் ரோமர்களாக இருக்கும்போது, ஒரு குற்றமும் செய்யாதிருக்கும் போது எங்களை அடித்து சிறைச்சாலையில் வைத்த அதிகாரிகளே நேரடியாக எங்களிடத்தில் வந்து சொல்லட்டும் என்று சொன்னபோது எந்த அதிகாரிகள் அடிக்கும்படி உத்தரவிட்டார்களோ, எந்த அதிகாரிகள் சிறைச்சாலையில் அடைத்து துன்பப்படுத்தினார்களோ, அதே அதிகாரிகள் இந்த பவுலினிடத்திலேயும் சீலாவினிடத்திலேயும் வந்து தயவாய் பேசினார்கள். அவளுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, தீமை நன்மையாய் மாறுகிறது. ஆண்டவர் அப்படித்தான் செய்கிற ஆண்டவர். இந்த மாதத்திலேயும் ஒருவேளை நாம் அனுபவிக்கின்ற தீமைகள், நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள், நாம் கடந்து வருகின்ற வேதனைகள், நாம் வடிக்கின்ற கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நன்மையாய் மாறப்பண்ணுகிற ஆண்டவர் இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு பேசுகிறார். முச்செடிக்கு பதிலாக என் அன்பான மகனே மகளே, உன் வாழ்க்கையிலேயும் ஒரு தேவதார் விருட்சம் முளைக்கப் போகிறது. காஞ்சொரிக்கு பதிலாக மனம் நறுமணம் வீசுகின்ற மிருது செடி உன் வாழ்க்கையிலே விளையப் போகிறது. ஆகையினாலே தைரியமாயிரு, மனம் சோர்ந்து போகாதே என்று தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. எப்படி யோசேப்பின் வாழ்க்கையிலே செய்யப்பட்ட தீமை ஒரு பெரிய நன்மையாய் மாறினதோ, எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய வாழ்க்கையிலே இழைக்கப்பட்ட தீமை ஒரு பெரும் நன்மையாய் மாறினதோ, எப்படி இந்த பவுல் சீலாவின் வாழ்க்கையிலே இந்த ரோம அதிகாரிகள் இழைத்த தீமை ஒரு பெரிய சாட்சி நன்மையாய் மாறினதோ, அதே போல இந்த மாதத்திலேயும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் நாம் அனுபவிக்கின்ற தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார், நன்மையாய் விளைய பண்ணுவார். நீங்கள் தைரியமாயிருங்கள். இந்த வார்த்தை அன்றைக்கு யூத ஜனங்களை தைரியப்படுத்தினது, யூத ஜனங்களுக்குள்ளே நம்பிக்கை கொண்டு வந்தது. 70 ஆண்டு காலமாக பண்படுத்தப்படாமல் கடந்த இந்த நிலம் முச்செடிகளும் காஞ்சொரிகளும் முளைத்து பயனற்ற இந்த நிலத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று அவர் நம்பிக்கையோடு அந்த தேசத்திலே வாழ்ந்திருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியே ஆண்டவர் இந்த மாதத்திலேயும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நன்மை செய்ய போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிற ஆண்டவர் தருகின்ற இந்த வார்த்தையை கெட்டியாய் நாம் பிடித்து கொள்ளுவோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒருவேளை அது கர்த்தருக்கு கீர்த்தியாக நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் தீமையை ஒரு நித்திய அடையாளமான நன்மையாக மாற்றுவார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். மீண்டும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று கீதங்கள்
486 பாடுவோம். பாதை காட்டும் மா யெகோவா. கீதங்கள் 486 பாடுவோம். ஜெபம் செய்வோம். எல்லாம் அல்ல எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீரே எங்கள் துணையாயிருக்கின்றீர், எங்கள் நம்பிக்கையாயிருக்கின்றீர், எங்கள் ஜீவனாயிருக்கின்றீர், எங்கள் எல்லாருடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தின் ஊற்றாயிருக்கின்றீர். உம்மை நாங்கள் மனதார போற்றி புகழ்ந்து எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதோடு எங்கள் விண்ணப்பங்களையும் தேவ சமூகத்திலே மனத்தாழ்மையோடு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறதே. உம்மை நம்பி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. தகப்பனே, உமக்கு பயப்படுகிறவர்கள் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மையே தங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நீரே நன்மைகளை வருஷிக்க பண்ண வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தகப்பனே, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதானதல்லவோ? அந்த பெரிதான நன்மைகளினாலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அலங்கரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. தகப்பனே, இழந்திருக்கிறவைகள் ஏராளம், மீந்திருக்கிறவைகளையாவது காப்பாற்றும் ஐயா என்று உம்முடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எப்படி நாங்கள் மீண்டு வரப்போகிறோம்? எப்படி எங்களுடைய வாழ்க்கை திரும்ப நிலைப்படும் என்றெல்லாம் கலக்கத்தோடும்
வேதனையோடும் இருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிறார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல இது முதல் கர்த்தர் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடியே தகப்பனே, பர்வதங்களைப் போல தேவன் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருந்து நீரே பாதுகாத்து நடத்தும்படியாய் தேவரீருடைய திரு சமூகத்திலே ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. தகப்பனே, இந்த உலகத்திலே நாங்கள் எதை சார்ந்திருந்தாலும் ஒரு நாள் அது எங்களை கைவிடுகிறது. நாங்கள் யாரை சார்ந்திருந்தாலும் அவர்களும் ஒரு நாளிலே எங்களை கைவிட்டு விடுகிறார்களே. தகப்பனே, உம்மையே நாங்கள் சார்ந்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் இவைகளெல்லாம் நமக்கு நேரிட்டது என்று வேதம் சொல்லுகிறபடியே தகப்பனே, நாங்கள் உம்மை சார்ந்து கொண்டவர்களாக, உம் பேரிலே நம்பிக்கை உள்ளவர்களாக நாங்கள் உம்முடைய கரத்தை பற்றி கொண்டு உம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வர அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தந்தையே, இந்த 6வது புதிய மாதத்திலேயும் ஆண்டவர் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வாதத்தினுடைய அடிச்சுவடுகளையே காணுமே. ஆசீர்வாதம் இவர்களை என் வாழ்க்கையிலே காணக்கூடாத அரிதான ஒன்றாக இருக்கிறதே. எங்கு பார்த்தாலும் முச்செடிகளைப் போல, எங்கு பார்த்தாலும் காஞ்சொரிகளைப் போல நடக்க முடியாத கடினமான காலமாக இருக்கிறதே. வறண்டு கிடக்கிறதே, விடாய்த்து போயிருக்கிறதே, எல்லாம் தீமை போல இருக்கிறதே, தீமை சூழ்ந்திருக்கிறதை போல இருக்கிறதே என்றெல்லாம் கலங்கி நிற்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் மாத்திர நம்பிக்கையாக இருக்கும்படி ஜெபிக்கின்றோம் ஐயா. நீர் ஒருவர் தான் உம்முடைய பிள்ளைகளுடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்முடைய பிள்ளைகளுடைய அந்தகாரத்தை பட்டப்பகலை போல மாற்றுகிற ஆண்டவர் சுவாமி. தகப்பனே, மத்தியானத்தை போலாக மாற்றுகிற தேவனாய் கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுடைய இருளை அகற்றும்படி, பயத்தை நீக்கும்படி, வேதனைகளை நீக்கும்படி, கண்ணீரை துடைக்கும்படி உம்முடைய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம். தகப்பனே, இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதமான வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் திரும்பி நிலைப்படுவோமோ, நாங்கள் திரும்ப வாழ்ந்திருப்போமோ, நாங்கள் திரும்ப எங்கள் நிலையிலே நாங்கள் நிலைநிறுத்தப்படுவோமோ என்றெல்லாம் நாங்கள் ஏங்கி நிற்கின்ற இந்த சூழலிலே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எப்படி மழை இந்த வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி அதிலே முளை கிளம்பும்படி செய்து அது தான் அனுப்பின காரியமாய் வாய்க்குமோ, அதே போல உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் வார்த்தையும் அப்படியே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆகையினாலே அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கட்டும் ஐயா. காஞ்சொரிக்கு பதிலாக ஆண்டவரை மிருது செடி முளைக்கட்டும் சுவாமி. கர்த்தாவே, தீமைக்கு பதிலாக நன்மை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து சேரட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, யோசேப்பின் வாழ்க்கையிலே அப்படி தீமைக்கு பதிலாக நன்மை வரப்பண்ணி நீரே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் வாழ்க்கையிலே கொடும் தீமைக்கு பதிலாக நன்மையை வரப்பண்ணி நீரே. ஆண்டவரே, பவுல் சீலாவின் வாழ்க்கையிலே கொடும் தீமைக்கு பதிலாக நன்மையை வரப்பண்ணி நீரே. அதே போல உம்முடைய அன்பு பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற இந்த தீமைக்கு பதிலாக நன்மையை விளைவிக்க வேண்டும் என்று, நன்மையை முளைத்தெழச் செய்ய வேண்டும் என்று உம்முடைய நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. நீர்தானே சொல்லியிருக்கின்றீர், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று நீர் சொல்லியிருக்கின்றீரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம்.
மனதார நேசிக்கிறோம் சுவாமி. அந்த நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்பும்படி ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வத்தினிடத்திலிருந்து இந்த நன்மையான ஈவுகள் உம்முடைய பிள்ளைகளை வந்து சேரும்படி கர்த்தாவே கிருபை தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. வானத்தின் பலகணிகளை துறப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக இந்த மாதத்திலேயும் ஆண்டவரே இந்த கொடும் நோய் தொற்றானது ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் விட்டு அகன்று போகட்டும். எங்கள் திருச்சபை விட்டு அகன்று போகட்டும். எங்கள் குடும்பங்களை விட்டு அகன்று போகட்டும். எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகட்டும் ஐயா. உலக நாடுகள் நிம்மதியாயிருக்கும்படி, மக்கள் எல்லாரும் சுபிட்சமாயிருக்கும்படி ஆண்டவரை இந்த தீமை தேசங்களை விட்டும் நாடுகளை விட்டும் அகன்று போகும்படி அப்பா உம்முடைய கண்களிலே இரக்கம் கிடைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே வாதைகள் அலை அலையாய் வந்தபோது அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் தடுத்து நிறுத்தினீரே. அதே போல ஆண்டவரே இந்த உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயும் துன்பங்களும் வேதனைகளும் வாதைகளும் அலையலையாய் வருகிறது. அவைகள் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தும்படி ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. மோசையின் வேண்டுதலை கேட்டீரே, தாவீதின் வேண்டுதலை கேட்டீரே. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுடைய வேண்டுதலையும் கேட்டு கர்த்தர் இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். முடிவு கீதமாக கீதங்கள் 5 பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும். 5வது கீதங்கள் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
ஆண்டவருடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலேயும் நம்ம எல்லாரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.